ரொமான்ஸ் ஹீரோன்னு சொல்கிறது கூட கொஞ்சம் டீசெண்டாக இருக்கோங்க. அவங்க வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை அவங்களுக்கான ஒரு லவ் இல்லை அவங்களுக்கான ஒரு பசிவ்னஸ்ன்னு ஒரு இடத்துல அந்த லவ் அழகாக தெரியும், அங்கே அவங்கள ரொமான்ஸ் ஹீரோன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பொண்ணுங்களை வச்சுமே கேம் ஆடுற இந்த கமருதீனையும் எஃப்ஜேவையும் இவங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ அந்த கேவலம் கெட்ட கேம் ஆடுற எஃப்ஜே வந்து அரோராவை போய் ஹக் பண்ணி சமாதானப்படுத்துகிறோம். அதை தான் நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. அரோரா அப்படியே தள்ள அடிச்சுட்டு அவ்வளோ டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா அந்த அம்மாவோட பீக்கஸ்ட் அதுதானா, அவ்வளோ கோவம் வந்து அப்படி தான் பண்ணுவாங்களாமா. கோவம் வந்து அப்போ வெளில போய் பண்ணு, அப்படி பண்ணுறவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? அது ஒரு விதமான ஒரு விதமான விஷயந்தான் அது. அது என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இல்லை அங்கே ஒன்றுமே நடக்கலை, உங்களை ட்ரிகர் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது, அந்த அளவுக்கு உங்கள் டாலரன்ஸ் லெவல் இருக்குது. அப்போ இத்தனை வாரமாக பாருக்கு நடந்த விஷயத்துக்குலாம் அந்த பொண்ணு என்னவா பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த பொண்ணு தனியாக அங்கங்கே போய் அழுதுருக்கும், தனியாக புலம்பிருக்கும், கேமரா கிட்ட பேசியிருக்குமே தவிர அவளுக்கான ஸ்டாண்ட் அவளே முட்டி மோதி வெளில வந்திருப்பா. உங்களுக்குலாம் என்னம்மா டாலரன்ஸ் லெவல் இருக்குது? ஒருத்தி நாடானா போடின்னு சொன்ன ரோஷம் வந்துருந்தேன், ஒருத்தி நாடா போன்னு சொன்ன ரோஷம் வந்துருதுன்றா, ஒருத்தி நாடானா வந்துட்டு ஒன்றுமே இல்லை உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொன்ன ரோஷம் வந்துருதுன்றா. அப்போது என்ன டாலரன்ஸ் லெவல் உங்களுக்குலாம் இருக்குது, என்ன ரெசிஸ்டன்ஸ் லெவல் உங்களுக்குலாம் இருக்குது, நீங்கள்லாம் கேம் ஆட வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அரோராவை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறது எஃப்ஜே. அங்கே உட்காந்து ஆதிரைக்கு அரோராவுக்கு சமாதானம் சொன்னது ஆதிரை. எஃப்ஜே அரோரா ஆதிரை நைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஐடி கார்டு விஷயத்தில். அது ஒன்றுமே இல்லை, ட்ராயரை தோண்ட ரகசியம் வரும் போலவே அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னா அந்த நெக்லஸை தேடுறதுக்காக நடந்த விஷயங்கள். ஏன்னா அந்த பொண்ணு திருடி வச்சிருக்குங்க நிறைய விஷயத்த. அப்போ அங்கெல்லாம் ரூல்ஸ் மீறலையே நம்மளுக்கு பிக் பாஸை கேட்க தோணுது. ஸோ இது நான் பேசுகிறேன், இது அப்படி பேசினா அப்படிதான் வருது, அந்த கோர்வையில வரும்போது அவங்கவுங்க சம்மந்தப்பட்டது வந்துடுது. ஸோ அந்த இடத்துலையும் அரோரா வந்து பாரு வந்து நீ பேசலனா போ அப்படின்வாங்க. இவங்க அழுதுகிட்டே வெளில வந்துடுவாங்க. அரோரா பாரு அங்கேயே உட்காந்துருப்பாங்கன்னா இங்கேயுமே வந்து நீ பேசலனா போ அப்படின்னு திவ்யாவை சொல்லுவாங்க. அப்போ பேசலாம் போனால் இந்த மாதிரி ரோஷம் வந்து இந்த மாதிரி ரூமில் போய் உட்காந்து அழுகுறாங்க அப்படின்போது ஏன்பா நீங்களே அந்த பொண்ணை நோண்டுறீங்க, அந்த பொண்ணு சரியா நிற்கிது, அப்புறம் அந்த பொண்ணு பேசினா நீங்கள் மட்டும் பேசலாம், அவள் மட்டும் வாய் மூடிட்டு கம்முன்னு இருக்கணுமா? அதுக்கு அவள் வந்திருக்கா, அவள் கேம் ஆட தானே அவளும் வந்திருக்கா. அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம் அவளுக்கு வந்த தக்காளி சட்னியா? அவள் பேசினா தைரியம் தான் நின்று பேசுங்க, இல்லைன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு போய் முக்கி உட்காந்து அழுவுங்க, இல்லைன்னா பின்னாடி போய் காசி பேசுங்க, இல்லைன்னா உங்களுக்கு கேம் ஆட வக்கு இருந்தால் கேம் ஆடுங்க, இல்லைன்னா வெளில போங்க. அதை விட்டுட்டு அவளை ஆட வேணான்னு சொல்கிறதுக்கும் அவளை பேச வேணான்னு சொல்கிறதுக்கும் அவள் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லியும் ஒருத்தன் தெரிஞ்சிட்டு இருக்கானே எஃப்ஜே. ஒரே பேட் வைப்னு என்னடா நடக்குது? அவள் தெளிவாக சொல்லிட்டா. எஃப்ஜே கிட்டயுமே நீங்கள் பார்த்து ப்ரொமோவில் அவள் சொல்லியிருப்பாள், என்னையே நீ வந்து சும்மா என்னை பற்றியே பேசுகிறேன், எனக்கு தெரியும் என்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. நானும் இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் தான், அதை மீறி நீ என்கிட்ட பர்சனலாலாம் வெஞ்சன்ஸ் காட்டாத, பகையெல்லாம் காட்டாதான்ற ஆங்கிளுக்கு தான் அவள் கோவப்பட்டு பேசியிருப்பா பாரு அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு நடுவில் இந்த சாண்ட்ரா பிரஜன் அமக்களம் வேற இவனுங்க புருஷன் பொண்டாட்டியா உள்ளே வந்துட்டு இவனுங்க நிஜமாவே சண்டை போடுறானுங்களா இல்லை சண்டை போடுற மாதிரி நடிக்கிறானுங்களா? அந்த பக்கம் அவன் நாடனா எகிரிட்டு வரான் பிரஜனு. வியானாவை பார்த்து சொல்கிறான், இதுக்கு மேலே அந்த இதில் நெக்லஸ் டாஸ்க்லாம் பண்ணால் நான் வேறு மாதிரி ஆகிடுவேன், வேறு மாதிரினா அது என்ன அப்படின்ற மாதிரி மிரட்டுறதுன்னு அவள் வியானா கேள்வி கேட்குறா. உடனே எஃப்ஜே வந்து எகிரிட்டு பார்வை கேரக்டர் அசாசினேட் பண்ணால் அந்த இடத்துல சபரி நியாயம் பேசுகிற மாதிரி நீ நியாயம் பேசணும்னு என்ன பண்ணணும், ரெண்டு பேருமே பேசக்கூடாதுன்னு சொல்லணும். நீ எஃப்ஜேவை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் எஃப்ஜே கிட்ட அவன் கொஞ்சம் எகிர்னவுடனே போய் அவங்ககிட்ட சாரி கேட்குறேன். ஏன்டா நியாயமாக பார்த்தா அவன் வந்து சாரி கேட்க வேண்டியது பாரு கிட்ட. நீ அப்படி பேசியிருக்க கூடாது பாருவை, இல்லைனா வந்து அது கேரக்டருக்குள்ளேருந்து பேசணும். நீ அதுமாதிரி கேரக்டரில் நீ இல்லைன்னு உனக்கு பனிஷ்மெண்ட்டு, நீ அவளை கேரக்டர் பற்றி பேசுறதுக்கு நீ பர்சனல் கொண்டு வரக்கூடாதுன்னு அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்கிறான் பாரு கிட்ட. நான் அவங்ககிட்ட தனியாக கூட அட்ரஸ் பண்ணிட்டேன், ஏன்டா தனியாக அட்ரஸ் பண்ணலை, இப்போ கும்பலில் பிளாஸ்மாவில் வரும்போது நீ அதை அட்ரஸ் பண்ண உனக்கு ஏன் போயிஷி இல்லை, ஏன் தைரியம் இல்லை? அப்போ கொஞ்சம் அவன் எஃப்ஜே குரலை வைத்தனோடனே அவன் அடங்கி போயிடுறான். சபரி நீ அவ்வளோ பயந்தாங்கொல்லியாடா, அன்னைக்கு ஒரு பொண்ணை ஷூ காலில் மிதிக்கும் போது மட்டும் உனக்கு தைரியம் வந்துச்சு, அக்ரஸிவாக அவளுக்கான ஒரு கேமை வந்து நீ அக்ரஸிவாக ஆடும்போது மட்டும் உன் ஆம்பளை வெளில தெரிஞ்சிச்சு, நீ உன் ஆம்பளை வீரத்தை காட்டின. ஆனால் கேவலம் கிட்ட அந்த எஃப்ஜே கிட்ட உன்னால் காட்ட முடியல. அவங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு அவன் அதுக்கு மேலே தொண்டை எடுத்தோன்னே சாரி எஃப்ஜேன்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல இந்த பொண்ணுக்கான நியாயம் கிடைக்கல, எங்கேயுமே இந்த பொண்ணுக்கான நியாயம் கிடைக்கல. அவன் என்ன கேரக்டர் அசாசினேட் பண்ணுறான், யாரும் தலையும் கேட்க மாட்டேங்க, மற்றவங்களும் கேட்க மாட்டேங்க, சம்மந்தமே இல்லாமல் பிளாஸ்மாவில் வந்து உட்காந்து வேற எதையோ ஒன்று பர்சனலாக பேசினா அப்பயும் கேட்க மாட்டீங்களா? கேட்கல. ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத இந்த திவ்யா விஷயத்துக்கு போன்னு சொன்னதுக்கு பேசணுமா, போடின்னு சொன்னதுக்கு பேசணுமா, கமருதினி எக்ரிட் வந்ததுக்கு பேசணுமா? என்ன நியாயம் இது? அப்புறம் சுபிக்ஷாக்கு வந்து காலில் அடிப்பட்டா அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுமா? அரோராவை யாராச்சும் சொல்லிட்டா அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுமா? இப்போ இந்த இடத்துல வந்து இந்த அரோரா மேலே கொஞ்சம் காண்டு வந்து வினோத்துக்கு வந்துச்சு, கானுக்குட்டிக்கு. ஏன்னா பாருக்கும் அரோராக்கும் சண்டை வரும்போது அவர் தான் போய் பக்கத்தில் படுத்துக்கிட்டு என்னாச்சு அரோரா என்னாச்சு கொஞ்சம் நீங்கள் ஒரு 4 நாள் வினோத் வந்து அரோரா கூட உட்காந்து பெட்டில் உட்காந்து பேசுறதையோ நைட்டில் போயிட்டு உட்காந்து பக்கத்தில் படுத்துக்கிட்டு பேசுறதையோ இல்லை கொஞ்சிக்கிட்டு பேசுறதையோ எடுத்து போடுங்களேன். வினோத் போய் ஷேட்டு தெரியும், அவர் பொண்டாட்டியே வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியணும். என்னது கானுக்குட்டியான்னு அவங்க ஒய்ஃபை கேள்வி கேட்பாங்க அப்படின்ற லட்சத்தில் தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பூசி மழுப்பிடுறீங்க. ஓகேவா? லைவ்லேயே அந்த கேமரா வேற இடத்துக்கு ஃபோக்கஸ் ஆகிடுது. அப்படி லைவில் தப்பி தவறி கேமராவில் அது கண்டென்ட்டாக வந்துருச்சுனால நீங்கள் 1 ஹவரில் அதை கட் பண்ணிடுறீங்க அப்படின்னும் போது
இப்போ அந்த வினோத்தே வந்து அரோராவை வந்து இந்த நெக்லஸ் டாஸ்க் விஷயத்துலலாம் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ அந்த பக்கம் சேர்ந்துக்கிட்டு அது நியாயமா இருக்குன்னு அரோரா ஒரு கேம் ஆடுறா. அவள் சிக்கனுக்காக ஆடுறா. ஆமாப்பா, அவள் டொப்பமைன் தான். அவள் வந்து சிக்கனுக்கு டொப்பமைனு, லவ்க்கு டொப்பமைனு, ஃபிசிக்கல் டச்சுக்கு டொப்பமைனு, அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டுக்கு டொப்பமைனு, அப்ரிசியேஷனுக்கு டொப்பமைனு, அட்டென்ஷன் சீக்கிங்க்கு டொப்பமைனு, இவ்வளோ டொப்பமைன் அவகிட்ட இருக்கு. ஸோ நீ எந்த டொப்பமைனில் இருக்க நீ டிசைட் பண்ணிக்கோ. அப்படின்னும் போது நீ அவளை வந்து ஃப்ரெண்டாக நினச்சி பழகிறான் போது அவளுக்கான தேவைக்கு எப்படி வேணா யூஸ் பண்ணுவான்னா, உனக்கு இன்னைக்கு தெரிஞ்சுதா உன்னும் பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அவங்க அரோரா வரல. அரோரா பின்னாடி இருந்து உசுப்பேத்தி தான் விட்டா. இந்த கமருதீன் விஷயத்துலையும் கமருதீன்கான விஷயங்களை பின்னாடி இருந்து அவனுக்கு எதிராக திருப்பி விட்றதும் அரோரா தான். அந்த டீம்ல விக்ரம் டீம்லனா இதில் எதுவுமே பாரு பண்ணவே இல்லை. பாரு டைரக்டா அவளுக்கான விஷயங்களை பேசுறா. இல்ல தப்பா இருந்தாலுமே அது முன்னாடியும் பேசுறா, பின்னாடியும் அவ அதை தான் சொல்றா. அப்படின்னும் போது இந்த இடத்துல எந்த விதத்துல பாரு குறைஞ்சிட்டா அரோராவை விடவும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ இதே வினோத் வந்து சிக்கனுக்காக பேசுறா. அவ அந்த சைட்ல சிக்கன் கிடைச்சது. ஏன்னா இப்போ இந்த டீம் வின் பண்ணி அவங்களுக்கு சிக்கன் வந்துருச்சு. அப்போ சிக்கனுக்காக பேசுறா. சிக்கன்னு கேட்டோன்னே தான் உங்களுக்கு ஏமா நீங்கள் கஷ்டப்பட்டு வின் பண்ணாதான் பிக் பாஸ் சிக்கன் கொடுப்பாரா என்ன? நீங்கள் அரோரா கேமரால போய் சொன்னோன்னே சிக்கன் அனுப்பிச்சு விட்டுருவாரு. அப்புறம் இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆனீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு மேலே இந்த கேவலம் கெட்ட டாஸ்க்ல இந்த நியாயமாக பார்த்தா நேற்று ஆக்டிவிட்டி ரூமுக்கு போகும்போது அவங்கள ரூமில் லாக் பண்ணிட்டு இவங்க வந்து எடுத்தது ஃபேர் இல்லை. இப்போ இந்த கமருதீன் வினோத் விஷயங்கள்ல அந்த 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 செயின் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடுச்சு அப்படி இப்படின்னு அது வைக்காம இவங்க கையில் வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு டாஸ்க் வருது. அப்போ வர டாஸ்க் தான் நீங்கள் இப்போ 1 hourல பார்ப்பீங்க. அந்த பிளாக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் பிளாக்ஸ், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு